Taste the Daily. ஜம்மு காஷ்மீர் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டில் 8வது நாளாக போர் ஒப்பந்தம் மீறப்பட்ட நிலையில் இந்தியா பாகிஸ்தான் இருதரப்பிலும் துப்பாக்கிச்சூடு நடைபெற்றது. பஹல்காம் தாக்குதலை அடுத்து சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா நிறுத்தியது. அட்டாரி எல்லையை மூடியது. பாகிஸ்தான் குடிமக்கள் இந்தியாவில் இருந்து வெளியேற உத்தரவிட்டது. பாகிஸ்தான் தனது விமான வான்வெளி பாதைகளை மூடியது போன்ற அடுத்தடுத்த அறிவிப்புகளால் இரு நாடுகளுக்கும் இடையே பதற்றமான சூழல் நிலவியது. இந்த நிலையில் பாகிஸ்தான் படைகள் ஜம்மு காஷ்மீர் எல்லை கட்டுப்பாட்டு கோடு மற்றும் சர்வதேச எல்லையில் உள்ள பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து 8வது முறையாக போர் ஒப்பந்தத்தை மீறி துப்பாக்கிச்சூடு நடத்தின. இதற்கு இந்திய ராணுவம் உடனடியாகவும் உரிய பதிலடி கொடுத்தது. இதில் இந்தியா தரப்பில் எந்த பாதிப்பும் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரு நாட்டு எல்லையில் பதற்றம் அதிகரித்து வருவதால் எல்லை பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. சென்னை தாம்பரம் அருகே திமுக எம்எல்ஏ முன்பு அரசு அதிகாரிகளை திமுக ஊராட்சி மன்ற தலைவர் சரமாரியாக திட்டியது பொதுமக்களிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியது. அகரம் தென் ஊராட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் தாம்பரம் திமுக எம்எல்ஏ ராஜா கலந்து கொண்டார். இதில் கலந்து கொண்ட மக்கள் திமுகவைச் சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் ஜெகன், கிராம நிர்வாக அலுவலர் வீரகுமார் மக்களின் எந்த கோரிக்கையையும் நிறைவேற்றுவதில்லை என கூறி சரமாரியாக திட்டினார். விடியா ஆட்சியின் ஊராட்சி மன்ற தலைவர் கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷனுக்கு ஆசைப்பட்டு அரசு அதிகாரிகளை மிரட்டி வருவதாக மக்கள் குற்றம் சாட்டினர். ஸ்டாலின் அரசு முழுமையான விசாரணைக்கு பிறகே சாதி சான்றிதழ்களை வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தனியார் வங்கி சார்பில் போலி சாதி சான்றிதழ்கள் கொடுத்து வேலைவாய்ப்பை பெற்று குற்றச்சாட்டிற்கு ஆளான ஊழியர்களின் சாதி சான்றிதழ்களின் உண்மைத்தன்மையை விசாரித்து குறித்த காலத்திற்குள் முடிவெடுக்க வேண்டும் என வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சாதி சான்றிதழ்களின் உண்மைத்தன்மை குறித்த விசாரணைக்கு கால வரம்பை நிர்ணயிக்க அரசுக்கு மட்டுமே அதிகாரம் உள்ளதாக தெரிவித்தனர். அதே வேளையில் பட்டியலின மற்றும் பழங்குடியினர் சாதி சான்றிதழ்கள் வழங்குவதற்கு அரசு வகுத்த விதிகள் கண்டிப்புடன் பின்பற்ற வேண்டும் என்றும் தவறும் அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வரும் 8ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக அறிவித்துள்ள வானிலை ஆய்வு மையம் வரும் 6ஆம் தேதியன்று நீலகிரி மற்றும் கோவை மலைப்பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக கூறியுள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரை தமிழகத்தில் 4ஆம் தேதி வரை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கும் என தெரிவித்துள்ள வானிலை ஆய்வு மையம் வரும் 5 மற்றும் 6ஆம் தேதிகளில் ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை குறையும் என்றும் கூறியுள்ளது. சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படுவதோடு அதிகபட்ச வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது.